நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை, மகாகவி பாரதியினுடைய பிறந்த நாள். செவ்வாய் புதன் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறன, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல நேரம் உண்டு. காலை 9 to 10:15. எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சூப்பர். உங்கள் பிரதிபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் வெற்றியை தேடி தரும். 3 நட்சத்திரக்காரர்களுமே செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு கோயில்ல வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆமா, 2 நாளும் சூப்பர். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 4, 7 தெற்கு மேற்கு, சிவப்பு மஞ்சள் செவ்வாய். 2, 1 வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு புதன். 2 நாளும் மனசுக்குள்ள எப்ப மனசு நல்லா இல்லையோ அப்பெல்லாம் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் அகத்தியரே போற்றி, அருணகிரியே போற்றி, அங்காரகனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சரஸ்வதியே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள், நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காமல் பசியாத்துங்கள். பருப்பு சாதம் அல்லது புளி சாதம் கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு காக்கைக்கு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல மற்றவங்களுக்கு இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், திருஷ்டி இல்லாமற் போகும். திருஷ்டி ஒரு பெரிய பிரச்சனை, ஜாக்கிரதை. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, எதிரிகளுக்கு உதவுகிற குணம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். 2 நாளும் பிரமாதம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு கோயில்ல வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. திருஷ்டி இருக்கு, பிரார்த்தனை பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு செவ்வாய். 2, 3 தெற்கு மேற்கு, பச்சை மஞ்சள் புதன். 2 நாளும் மனசுக்குள்ள எப்ப மனசு நல்லா இல்லையோ அப்பெல்லாம் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் அகத்தியரே போற்றி, அருணகிரியே போற்றி, அங்காரகனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சரஸ்வதியே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள், நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காமல் பசியாத்துங்கள். பருப்பு சாதம் அல்லது புளி சாதம் கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு காக்கைக்கு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல மற்றவங்களுக்கு இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், திருஷ்டி இல்லாமற் போகும். திருஷ்டி ஒரு பெரிய பிரச்சனை, ஜாக்கிரதை. மிதுன ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சிறப்பா இல்லை. வம்பு வழக்கு சிக்கல் அதிகம், எனவே வழிபாடு முக்கியம். தேவையற்ற பேச்சு அதிகம், கவனம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. 3 நட்சத்திரக்காரர்களுமே புதன்கிழமை விநாயக பெருமானுக்கு கோயில்ல தீபம் போடுங்க, பிடிச்ச இடத்துல பிடிச்ச நேரத்தில். ஏங்க, உங்கள் ராசிக்கு தலைவர் புதன், அதான். சரி, 2 நாளும் சிறப்பா இல்ல, வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை செவ்வாய். 7 வடக்கு சிவப்பு புதன். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் 2 நாளும் 1/4 மணி நேரமாவது கோயில இருந்து படிச்சு பாருங்க, செல்போன்ல இலவசமா கிடைக்குது. ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது பச்சை துணி தானமாக கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம காக்கைக்கு பசியாத்துங்க. சிரமம் சிக்கனம் பார்க்காது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா 2 நாளும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், உறுதி. ஆமா. கடகராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்டும் கில்லி கலகுறீங்க. நல்ல நாள், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஜெயிக்கும். பிரமாதம். 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடணும். ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். 2 நாளும்
சும்மா பேச்சு சாமர்த்தியம் கில்லி நீங்க கலகிறீங்க. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 5, 4 வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள் புதன். 2 நாளும் மனசுக்குள்ள எப்ப மனசு நல்லா இல்லையோ அப்பெல்லாம் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் அகத்தியரே போற்றி, அருணகிரியே போற்றி, அங்காரகனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சரஸ்வதியே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள், நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காமல் பசியாத்துங்கள். பருப்பு சாதம் அல்லது புளி சாதம் கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு காக்கைக்கு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல மற்றவங்களுக்கு இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், திருஷ்டி இல்லாமற் போகும். திருஷ்டி ஒரு பெரிய பிரச்சனை, ஜாக்கிரதை. சிம்ம ராசிக்கார நேயர்களே, காலையில 10 மணில இருந்து சூப்பர். 10 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. காலையில 10ல இருந்து சூப்பர் பிரமாதம், கலக்கிறீங்க, நல்லா இருக்கு. அப்புறம் என்ன சந்தோஷம். ஆனா 10 வரைக்கும் ஜாக்கிரதை. எதுங்களை கேட்டா ரிஸ்க் எடுக்க வேணாம். 11 வரைக்கும் கவனமா இருந்துக்கோங்க. 11க்கு அப்புறம் சூப்பர், நல்லா இருக்கு, நல்ல நாள் இன்னைக்கு. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீளம். காலை 11 மணிக்கு அப்புறம். 11 மணிக்கு முன்னாடி அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. காலையில 9 மணிக்கு முன்னாடி விநாயகர் பெருமானுக்கு ஒரு கோயில்ல ஒரு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அறிவே போற்றி, அழகே போற்றி, அருக்கனே போற்றி. அருக்கன்னா சூரியன். அறிவு அழகு 2 சேர்ந்த ரேர் காம்பினேஷன் தான் புதன். இந்த மந்திரங்கள் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, தயவு செய்து படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. எனவே திருஷ்டி இருக்கு, இதை பண்ணிட்டா திருஷ்டி போயிடும், அவ்வளவு. கன்னிராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க, ஜாக்கிரதை, நிதானம். சார் 9 மணிலிருந்து ஆரம்பிக்குதா, ரிஸ்க் எடுக்காதீங்க. காலையில இருந்தே சந்திராஷ்டமம், அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி நான் அந்த டைம் பார்த்து பண்றது சரியா வர்றதில்லை. எனவே வழிபாடு முக்கியம், சொல்றோம், நிதானம், கவனம். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தர்ஷகனே போற்றி. மகாகவி பாரதியாருடைய கவிதைகள் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, அல்லது கட்டுரைகள் படிச்சு பாருங்க. பக்தி கவிதைகள் இருக்கு, படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு பச்சை துணி தானமா கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. காலையில விநாயகர் பெருமானுக்கும் ராத்திரியும் விநாயகர் பெருமானுக்கும் 3 நட்சத்திரக்காரர்களும் தீபம் போடுறது நல்லது. ஏன்னா சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. கன்னிராசிக்கார நேயர்களே கவனம். துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். செவ்வாய் புதன் 2 நாட்களும் கில்லி கலகரிங்க, பிரமாதம், சந்தோஷம். வீண் செலவு இல்லை, வீண் கவலை இல்லை, நல்ல நாள் 2 நாட்களும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுருங்க, பிடிச்ச நேரத்தில். மற்றபடி சூப்பர், வெற்றி, உயர்வு. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 9, 7 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 7, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். 2 நாளும் மனசுக்குள்ள எப்ப மனசு நல்லா இல்லையோ அப்பெல்லாம் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் அகத்தியரே போற்றி, அருணகிரியே போற்றி, அங்காரகனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சரஸ்வதியே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள், நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காமல் பசியாத்துங்கள். பருப்பு சாதம் அல்லது புளி சாதம் கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு காக்கைக்கு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல மற்றவங்களுக்கு இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், திருஷ்டி இல்லாமற் போகும். திருஷ்டி ஒரு பெரிய பிரச்சனை, ஜாக்கிரதை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. உங்க பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வசதிப்பட்ட நேரத்தில் புதன் பகவானுக்கு அல்லது விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். ஆமா, மொத்தத்தில் 3 நட்சத்திரத்துக்காருக்கும் இன்னைக்கு சூப்பர் வெற்றி. அப்ப திருஷ்டி இருக்குமா இருக்காதா? பின்ன அப்ப என்ன பண்றது? 3 நட்சத்திரக்காரர்களும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடணும், காலையிலையும் ராத்திரியும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை அல்லது மகாகவி பாரதியாருடைய கவிதைகள் அல்லது கட்டுரைகள் கோயில்ல இருந்து ஒரு 1/2 மணி நேரமாவது படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கும் நாய் நண்பர்களுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு பச்சை துணி தானமா கொடுங்க, நல்லது.
அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். தனுசு ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாளுமே சூப்பர் பிரமாதம். கலக்குறீங்க, நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், கவனம், ஏன் வெற்றி அதிகம், அதனால நிதானம், சந்தோஷம், பிரமாதம், கலக்குறீங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. செவ்வாய்க்கிழமை நல்ல நாள், பிரமாதம். 2 நாளும் அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 7, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் குமர குருபரனே போற்றி, குருபரனே போற்றி, குமர குருபரனே போற்றி, கருடனே போற்றி, மருகனே போற்றி, தாராதேவியே போற்றி, தர்ஷகனே போற்றி. நல்லா ஓடட்டும் மனசுல. கந்தர் கலி வெண்பா இருக்கு, குமர குருபர அருளியது. முருகப்பெருமான் கோயில்ல இருந்து செவ்வாய்க்கிழமை படிச்சு பாருங்க. புதன்கிழமை ஆண்டாள் திருப்பாவை படியுங்க, நல்லது. திருஷ்டி ஏகப்பட்டதற்கு உங்க மேல, அதெல்லாம் குறைக்கணும்னா அதை செஞ்சுதான் ஆகணும். ஆம், வேற வழியில் பருப்பு சாதம், புளி சாதம், இந்த மாதிரி ஏதாவது ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க. ஆமா, இதெல்லாம் செஞ்சிருங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். செவ்வாய் புதன் 2 நாளுமே வெற்றி அதிகம், நல்ல நாளாக இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும், உயர்வு உண்டு, கலக்கறீங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுறணும், நல்லது. ஆமா, மொத்தத்தில் 2 நாளும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 5, 7 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் புதன். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் குமர குருபரனே போற்றி, குருபரனே போற்றி, குமர குருபரனே போற்றி, கருடனே போற்றி, மருகனே போற்றி, தாராதேவியே போற்றி, தர்ஷகனே போற்றி. நல்லா ஓடட்டும் மனசுல. கந்தர் கலி வெண்பா இருக்கு, குமர குருபர அருளியது. முருகப்பெருமான் கோயில்ல இருந்து செவ்வாய்க்கிழமை படிச்சு பாருங்க. புதன்கிழமை ஆண்டாள் திருப்பாவை படியுங்க, நல்லது. திருஷ்டி ஏகப்பட்டதற்கு உங்க மேல, அதெல்லாம் குறைக்கணும்னா அதை செஞ்சுதான் ஆகணும். ஆம், வேற வழியில் பருப்பு சாதம், புளி சாதம், இந்த மாதிரி ஏதாவது ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க. ஆமா, இதெல்லாம் செஞ்சிருங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாளாக இல்லை, 2 நாட்களும் இல்லை, கவனம், வழிபாடு முக்கியம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுறணும். 2 நாளுமே பிடிவாதம், வீம்பு, வெத்து கெத்து அதிகமா இருக்கு, குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தப்பா தெரியாது, மற்றவங்களுக்கு தப்பா தெரியும். அதான் இந்த பிரச்சனை. வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு பச்சை செவ்வாய். 2 வடக்கு வெள்ளை புதன். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் 2 நாளும் 1/4 மணி நேரமாவது கோயில இருந்து படிச்சு பாருங்க. செல்போன்ல இலவசமா கிடைக்குது. ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது பச்சை துணி தானமாக கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம காக்கைக்கு பசியாத்துங்க, சிரமம் சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா 2 நாளும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், உறுதி. ஆமா. மீன ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு உண்டு, நல்ல நாள். உங்கள் பிரதிபலமான புத்தி கூர்மை, எதிரிகளுக்கு உதவுகிற பெருந்தன்மை, இதுவெல்லாம் ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் புதன்கிழமை விநாயக பெருமானுக்கு கோயில்ல தீபம் போடணும். மொத்தத்தில் சூப்பரான நாள், 2 நாட்களும். அனுகூலமான எண் 4, 5 தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 2, 3 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் புதன். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் குமர குருபரனே போற்றி, குருபரனே போற்றி, குமர குருபரனே போற்றி, கருடனே போற்றி, மருகனே போற்றி, தாராதேவியே போற்றி, தர்ஷகனே போற்றி. நல்லா ஓடட்டும் மனசுல. கந்தர் கலி வெண்பா இருக்கு, குமர குருபர அருளியது. முருகப்பெருமான் கோயில்ல இருந்து செவ்வாய்க்கிழமை படிச்சு பாருங்க. புதன்கிழமை ஆண்டாள் திருப்பாவை படியுங்க, நல்லது. திருஷ்டி ஏகப்பட்டதற்கு உங்க மேல, அதெல்லாம் குறைக்கணும்னா அதை செஞ்சுதான் ஆகணும். ஆம், வேற வழியில் பருப்பு சாதம், புளி சாதம், இந்த மாதிரி ஏதாவது ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க. ஆமா, இதெல்லாம் செஞ்சிருங்க, நல்லது. நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.